சண்டே ஆனா எல்லா சர்ச்லயும் ப்ரேயர் நடக்கிறது போல அன்னைக்கு ஆஸ்திரேலியால பாமூட் அப்படிங்கிற இடத்துல அங்கேயும் ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சர்ச்ல மெசேஜ் வர்ஷிப் எல்லாம் முடிஞ்சு ஒருத்தர் முன்னாடி வந்து இந்தியாவோடைய அவல நிலைகளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இந்தியால தொழுநோய் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள டேக் கேர் பண்ண ஆள் இல்லை, ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, அவங்களுக்கு கிளீன் பண்ணி விட கூட ஆள் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை, கிளினிக் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சர்ச்ல உட்காந்துட்டு இருந்த ஒருத்தருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இந்தியால இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லி அவங்க எண்ணத்துல தோண ஆரம்பிச்சது. அப்படி தோணிட்டு இருந்த சமயத்துல ஏசப்பாட்ட சொல்லி, ஏசப்பா நான் அங்க போக உங்களுக்கு சித்தமானா எனக்கு வழிவாசல்களை நீங்க திறந்து தரணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவங்க போனாங்க. போய் அவங்க படிக்க வேண்டிய படிப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு போக ஏசப்பா அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இந்தியால ஒடிசாங்கிற மாநிலத்துல மயூர்பஞ்ச் அப்படிங்கிற பழங்குடியினர் வாழ்ற அந்த கிராமத்துல போய் இருக்கிற எல்லா தொழுநோயாளிகளுக்கும் அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். தன்னுடைய கையாலேயே அவங்களுக்கு தொடச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சு அங்க ஒரு கிளினிக் அவங்க ஏற்படுத்தி அவங்க இருக்கிறவங்க எல்லா ஜனங்களையும் ஆதரிக்க அவர் ஆரம்பிச்சாரு. அப்படி ஆதரிக்கிறனால அங்க எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளா அவர் தெரிய ஆரம்பிச்சாரு. அப்படி போயிட்டு இருந்த சில நாட்கள்ல இவரை போலவே ஒரு சில நபர்கள் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்ய வெளிநாடுகள்ல இருந்து வந்தாங்க. அப்படி ஒரு பெண்மணி வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யறத பார்த்துட்டு அந்த பெண்மணி இந்த நபர்கிட்ட போய், நானும் உங்க கூட இணைந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன், இந்த இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லி சொன்னாங்களாம். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இருவரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஒரு சில ஆண்டுகள்ல அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி கொண்டாங்க. திருமணம் பண்ணிக்கொண்டு அவங்க ரெண்டு பேரும் இணைந்து அந்த கிளினிக்கை நடத்துறது, இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உதவி செய்யறது, எங்க எல்லாம் தொழுநோயாளிகளை பாக்குறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கறது. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சுய தொழில்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்கும் அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்தாங்க. பாய் பின்றது, கூடை பின்றது, இந்த மாதிரி அவங்க கை தொழில்கள்ல செய்ய சொல்லி அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்கள்ல அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. முதல் குழந்தை வந்து பெண் குழந்தை, மீதி 2 பசங்க இருந்தாங்களாம். அவங்களும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த நாட்கள்ல அநேக விழிப்புணர்வு போன்ற நிறைய கூட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அப்படி மனோப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிறிஸ்டியன் மாநாடு நடந்துச்சு. அதுல வந்து அவங்களுக்கு டேக் கேர் பண்றதுக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்றதுக்கும் அவங்களுக்கு உண்டான எல்லா சட்ட திட்டங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாவற்றையும் சொல்றதுக்காக இந்த நபர் வந்து தன்னோட 2 பசங்களை கூட்டிட்டு அந்த ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க. அது ஒரு ஈவினிங் டைமா இருந்தனால அங்க போய் அவங்களுக்கு பேச வேண்டியது எல்லாவற்றையும் பேசிட்டு திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. நல்லா இருட்டாயிடுச்சு, குளிரவும் ஆரம்பிச்சதுனால இதெல்லாம் ஒரு கிராமமா இருந்ததுனால காட்டு பயணம் ரொம்ப கஷ்டம், அது பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அந்த நபர் தன்னுடைய 2 பசங்களோட ஜீப்லயே தங்க ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கிற டோர்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற கம்பளியை யூஸ் பண்ணி அவங்க அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட மனைவியும் பொண்ணும் அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஒரு 50 பேர் கோடாரிகளும் தீப்பந்தத்தோட வந்து அந்த ஜீப்பை முழுவதும் எண்ணெய்னால ஊத்தி அதை எரிச்சிட்டாங்களாம். எரிக்க போற அந்த சமயத்துல சின்ன சவுண்டு கேட்கும் இல்லையா, அப்படி கேட்கும் போது பசங்க எந்திரிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க, கதவை திறங்க அப்படின்னு சொல்லி பசங்க அழுக ஆரம்பிச்சாங்களா. இவரும் கேட்க ஆரம்பிச்சாரா. ஆனா இவருடைய அழுகுறலை, பசங்களுடைய அழுகுறலை யாரும் கேட்காம அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஊர் ஜனங்கள் எல்லாம் ஓடி வராங்க, எங்கேயோ நெருப்பு பத்தி எரியுதுன்னு சொல்லி எல்லாரும் ஓடி வர்றதுக்குள்ள அது எரிஞ்ச சாம்பலாய் மாறிடுச்சு. அப்ப தன்னுடைய மனைவிக்கு சொல்லி அனுப்பிவிட்டாங்களாம். அந்த நபரும் தன்னுடைய முதல் பிள்ளையும் வந்து அந்த சடலங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது அவங்களுக்கு ஃபியூனரல் ரெடி பண்ணி எல்லா ஜனங்களும் வர வச்சு அங்க தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு ஆராதனை நடத்தும் போது இருக்கிற எல்லா டிவி சேனல் மீடியாஸ்ல இருந்தெல்லாம் வந்து கேட்டாங்களாம், இந்த மாதிரி கிறிஸ்துவ விரோதி மதவாதிக்காரங்க தான் வந்து உங்க ஹஸ்பண்டை வந்து எரிச்சு கொண்டுட்டாங்க, உங்களுடைய குழந்தைங்களையும் எரிச்சு கொண்டுட்டாங்க, நீங்க இது கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீதி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, நீங்க கேஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த பெண் சொன்னாங்களாம், எனக்கு கேஸ் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, அதே போல அவங்கள பழி வாங்கணும்னு எண்ணமும் இல்லை, அவங்கள நான் மனதார மன்னிக்கிறேன், அவங்க தெரியாம அதை செஞ்சுட்டாங்க, இது ஏதோ ஒரு கோபத்தினால அவங்க செஞ்சுட்டாங்க, ஆனா நான் அவங்கள பழி வாங்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் கூட இல்லை, நானும் என் பொண்ணும் யாரு என் ஹஸ்பண்டையும் என் 2 குழந்தைங்கள கொண்டாங்களோ அவங்கள நாங்க மனதார மன்னிக்கிறோம் அப்படி சொல்லி அவங்க சொல்லும் போது கேட்கிறவங்களுக்கே அழுக வந்துச்சான். அன்னை தெரசா
ஆனதுக்கு அப்புறம் போற்றப்பட்ட அந்த முதல் பெண்மணி இவங்களா தான் இருந்தாங்களாம். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னு. கிரஹாம் ஸ்டெயினை பத்தி தான் சொன்னேன். கடைசியா சொன்ன அந்த பெண்மணி கூட கிளாடியஸ். அந்த 2 பசங்க பேரு, ஒருத்தன் பேரு வந்து பிலிப், இன்னொரு பையன் பேரு வந்து தீமத்தி, அந்த பொண்ணு பேரு வந்து எஸ்தர். இவங்க வாழ்க்கையில நடந்ததுதான் நம்ம பார்த்தோம். 15 வருஷமா தன்னுடைய கணவர் கூட இருந்த அந்த கிளினிக்கை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க. அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமும் கிரஹாம் செய்ததை நான் விட மாட்டேன், நான் தொடர்ந்து செய்வேன், அது தேவனுக்காக நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு மன்னிச்சது மட்டும் இல்லாம தொடர்ந்து இருக்கிற ஜனங்க எல்லாத்துக்கும் உதவி செய்ய அந்த கிளாடியஸ் லேடி ஆரம்பிச்சாங்களாம். அது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50,000 பேர் மக்கள் அந்த கிளினிக்னால பயன் அடைஞ்சிருக்காங்களாம். இன்னைக்கும் நர்சஸ், டாக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே அந்த கிளினிக்ல இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது போலதான் நம்மளும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறதுல விடவே கூடாது. அந்த பெண்மணி நினைச்சிருந்தா அவங்க அன்னையோடயே ஆஸ்திரேலியா போயிருக்கலாம், அவங்களுக்கு நல்ல லைஃப் இருந்திருக்கும், அதை அவங்க ரன் பண்ணிக்கலாம். ஆனா இவ்வளோ கஷ்டங்கள் தாங்கியும், தன்னோட கணவரை இழந்தும் தன்னுடைய மகன்களை இழந்தும் அதை ஏன் தொடர்ந்து செய்யறாங்க அப்படின்னா அது தேவன் மேல உள்ள அன்புனாலதான். எதனால அவங்களால மன்னிக்க முடிஞ்சதுன்னா அது தேவன் மேல உள்ள அன்புனாலதான். இன்னைக்கு நம்மள யோசிச்சு பார்ப்போம். ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் மன்னிக்க மாட்டேன்னு இருக்கிற சுவாபங்களை நம்ம மாத்தி நம்ம தேவனுக்காக செய்யும் போது நம்மளும் இந்த பெண்மணி போல மற்றவங்கனால போற்றப்படுகிற ஒரு இடத்துல, தேவனால உயர்த்தப்படுகிற இடத்துல நம்ம இருக்க ஆரம்பிப்போம். அதனால நம்ம யோசிப்போம், சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம எல்லாத்தையும் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு விடாம இவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வரவே இல்லை. இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாவே நம்ம எண்ண முடியாது. அதனால எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கிளாடியஸ் போல நானும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வேன், நானும் தேவனுக்காக ஓடுவேங்கிற முடிவை எடுப்போமானால் நம்மளே தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ.